உங்களோடு பேசுகிற என்னுடைய பெயர் ரெவரண்ட் ஜெயராஜ். ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூத்த மிஷனரிகள் ஒருவராக அதில் ஊழியம் செய்து ஓய்வு பெற்று இப்பொழுது தொடர்ந்து ஆண்டுடைய இறைப்பணியை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இருப்பது வேலூர் பட்டணத்தில் இருக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு பேசுவதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த ஆமேன் கிராம தொலைக்காட்சியின் மூலமாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த நாளிலே நான் அருமை சகோதரர் டேவிட் கணேசன் மற்றும் சந்தோஷ் இந்த ஊழியத்துடைய மற்ற தலைவர்களையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஆகஸ்ட் 15 திருச்சியிலே மொராய் சிட்டி ஏர்போர்ட் அருகிலே நடத்தப்பட இருக்கிற வாலிபர் எழுப்புதல் முகாமை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய தேசத்தில் 50% அதிகமான மக்கள் இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற தனியாத தாகத்தோடும் பாரத்தோடும் அருமை சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிற இந்த கூட்டத்திற்காக நான் சிறப்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், இந்த தமிழகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அறிமுகமான வாலிபர்களை உற்சாகப்படுத்தி இந்த முகாமில் கலந்து கொள்வதற்காக அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த சிறப்பான வாலிபர் எழுப்புதல் முகாமிற்காக நீங்கள் ஜெபியுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் நீங்களும் கலந்து கொண்டு உங்களோடு கூட ஒரு கூட்டம் வாலிபர்களை அழைத்து செல்லும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாட்களிலே இந்த இடத்தில் நடத்தப்பட்ட முகாமின் மூலமாய் ஆண்டவரை அறிந்து கொண்ட வாலிபர்கள் ஏராளம், அபிஷேகம் பெற்ற வாலிபர்கள் ஏராளம், ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்த ஊழியர்கள் ஏராளம். இந்த கனி நிறைந்த இந்த வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட் மூலமாய் நடத்தப்படுகிற இந்த வாலிபர் முகாமிலே நீங்கள் கலந்து கொள்வது உங்களுடைய வாலிபர் குழுவிற்கு, வாலிபர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதோடு மட்டுமல்ல, இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்காக அருமை சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களும் கலந்து கொள்வது சந்தோஷத்திற்குரிய காரியம். அவர்கள் தேவனுடைய செய்தியை அருமை சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களோடு கூட இணைந்து அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அந்த செய்திகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதோடு மட்டுமல்ல, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தையும் தேவனுடைய நாமத்தினால் கிடைக்கிற அற்புதங்களையும் இந்த கூட்டங்களிலே வாலிபர்கள் பெற்று வாழ்க்கையில் உள்ள பல்வேறு நெருக்கடியிலிருந்து, ஒருவேளை அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று தங்களுக்கென்று உயர்ந்த உன்னதமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்கள் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆகவே இந்த வாலிபர் எழுப்புதல் முகாம் ஆகஸ்ட் 15 மதியம் 3 மணி முதல் மாலை இரவு 8 மணி வரை நடைபெற இருக்கிற இந்த முகாமிற்காக சிறப்பாய் ஜெபியுங்கள். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களோடு கூட அநேக வாலிபர்களை அழைத்து செல்லுங்கள். உங்களை போன்ற மற்ற ஜெபக்குழுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். அதோடு மட்டுமல்ல, கர்த்தர் உங்களை நடத்துவாரான இந்த ஊழியத்திற்கென்று சிறப்பான காணிக்கையை நீங்கள் அனுப்பி உதவி செய்யும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் இது வாலிபருடைய நாட்கள், கடைசி நாட்களிலே வாலிபர்கள் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றுகிற தேவன் இந்த நாட்களிலே அநேக வாலிபர்களை தமக்கென்று ஆண்டவர் தெரிந்து கொள்ளவும், அபிஷேகிக்கவும், ஊழியத்திற்கென்று அழைக்கவும் இந்த முயற்சியிலே உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகிறோம். நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.